ஹாய் ஹலோ காய்ஸ், நான் அவங்க கிட்டே பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. நம்ம கடலாம் பார்த்துக்கலாம் வந்துட்டு வெளியாகிடுச்சு நேற்று. என்னால் உண்மையாக ரியாக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் வயிறு வலி. அதனால் ஃபுல்லாக நான் கிளினிக்கில் போய் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டைம் ஆச்சுங்க. இப்போலாம் நேற்றுலேயே கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரி நம்ம செஞ்சு போட்டுடலான்னா இப்போ மணி எத்தனை மணி இப்போ 1:05 போட்டுருக்கு. கணக்காக 1:05. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ கையில் ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம பர்டர்ஸ் நம்ம கைಗೆ படத்தோட ட்ரெய்லர், படத்து பேர் கடையில் பார்த்துக்கலாம். ஓகேயா? ஓகே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லர் பார்க்கலாம். பாருங்க, மௌலூர் அங்கிள் வந்தார்ல, பொண்ணு ஓடி போச்சு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் வேற ஆள் இல்லை. சரியா? பார்த்த உடனே கால் பண்ணோம். இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இவரே எனக்கு விஷத்தை வச்சு கொன்னுருவாரு. வீடியோ பாத்திருக்கியா இல்லையா? இந்த மோத்தோலியா போறோம். மாமா ஏறி எப்படி மோத்தோல் வீலி அடிக்கிறான்னு பாரு. வண்டியில தான் ஓடி போன முடிவு பண்ண பாரு. சூப்பர் டனி. நீ பயந்துருவே சொல்லிட்டு தான் முதுவா போன சையா. என்னடி சிக்கல் பச்சை தேரிக்கு மனசே சிலரக சீதர விட்டேடி. எனக்கு நீ பொறந்து பட்ட உனக்கு சுக்கவனேடி. மேடம் நான் இங்கே வளர்ந்து அண்டர்கிரவுண்ட் சீன்ல பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு பைத்தியமா நீ? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன கதை. உன் பையன் எல்லாம் இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நான் பார்க்கலல்ல. அது இன்னசென்ட்டா? இந்த கையோட நீங்க ரெண்டு பேர் தான் டிக்டாக்ல ஃபேமஸ். நீங்க செஞ்சு ஐயோ, எல்லாம் கரெக்டா நடக்கும். சுபம் சார், ஏன் நின்ட்டீங்க? இங்க நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என்னாச்சியா? வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்சிடென்ட், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எனக்கு என்னமோ சீஃப்க்கு கால் பண்ணி நம்ம பேக்கப் டீமை கூப்பிடுறதா சரின்னு தோணுது. மொசட்டில் என்ன ரத்தமா இருக்கு? சத்தியமா சொல்றேன், சம்திங் இஸ் நாட் ரைட். ஓகே, புரியுது. செம்மையாகு. உண்மையாக நல்லா இருக்குல்ல படம். நான் கொஞ்சம் இருங்க, போஸ்ட் பண்ணிடுறேன். காய்ஸ், உண்மையாக செம்மையாகி அதாவது செம்ம என்டர்டைன்மெண்ட், செம்ம ஃபன்னு இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இருக்குது. நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல ஃபன்னு கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, நம்ம ஏவபர்ஸ் மண்ணின் மைண்டு ஏவபர்ஸாக இப்போ உள்ள பையனுங்க உங்களுக்கெல்லாம் எப்படி ஏவபர்ஸ் தெரியும்னு தெரில. நீங்கள் எந்த மாதிரி ஏவபர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க தெரில. நாங்களாம் எங்கள் காலத்தில் ஏவபர்ஸ் ஏதானா அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். ஏவபர்ஸ் ஸ்டார்டிங்கண்ணா அவங்க பாட்டு செய்ய முடியாது, எனக்கு தெரியலைங்க. 2-3 பாட்டு விளையாடுறதுக்கப்புறம் யாருலாங்க ரியலாக ஏதோ நம்ம லைஃப்பில் உள்ளதையே பாட்டாக எடுத்த மாதிரி இருக்கும். அது லீரிஸ்னால் நம்மளுக்கு விட்டு ஒரு மாதிரியே இருக்கும். அந்த வயசுலேயே அப்படின்னா இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாகுங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க ஒன்று ஒன்றா பண்ணி 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 மேலே வர ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மியூசிக் செஞ்சு, ஒரு மியூசிக் வீடியோ செஞ்சு, பாட்டு பாடி இப்போ ஒரு மூவி எடுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அதாவது ஈஸி இல்லை, ஒரு படியை தாண்டதே பெருசு. 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, படிப்படியாக ஏறி ஏறி இப்போ மூவி எடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் போய் பாருங்கள், உண்மையாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நம்ம ஏவபர்ஸ் ஃபேன்ஸு கைகள் எல்லாம் போய் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஏவபர்ஸ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை போய் பாருங்கள். ஐ திங்க் படம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியாக ஹாரர் இருக்குது. இது வரைக்கும் ஹாரர் மூவிலாம் நினைக்கிறேன்.
ஆனால் பேயை காட்டல. அதாவது இருக்கு ஆனால் இல்லை. அதாவது பேய் படமாக இருக்கும் ஆனால் பேயை காட்ட மாட்டோம். பேயை காட்டினா ட்விஸ்ட் இல்லைல்ல, புரியுதா? ஏன்னா கடையில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி பேய் தாறுமாறாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேய் பயங்கரமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுந்தர்சி பேய் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஐயோ சாரி, சீலாப்பா சொல்லிட்டேன். இல்லை ரியாலிட்டியாக இல்லை. நம்ம சுந்தர்சி படத்தில் வர பேய் மாதிரி பேய் அது பேய் இல்லை. இல்லை அது பேய் இல்லை. இந்த படத்தில் பேய் நம்ம வந்து உண்மையாக பேயை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையாக கொஞ்சம் சேஃப்டியான போகணும்னு நினைக்கிறேன். இந்த பேயை காட்டில் படத்தில் பேயை பார்த்து கையில் உள்ள பொப்கார்ன் பறந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் படத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பேய் சவுண்டு விடும்போது பொப்கார்னை அப்படியே துத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையாக நல்லா இருக்கு கைஸ். பேசுனா நிறையா பேசிகிட்டு இருப்பேன். உண்மையாக இந்த தேர்தல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு கைஸ். செம்ம படம். எவர் பேர்ட் அது ரைட்டுங்க. எவர் பேர்ட் ஸ்டேயில் 8 மணிக்கு பார்த்தல. அதனால என்ன நடக்க போகுதுன்னா